ஆவி வெளியே போயிரும், தண்ணி சாப்பாடு கெட்டு போகாது. அப்படியா? நம்ம சேலம் மங்கள்லயும் இந்நேரம் வந்திருக்கோம். டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க. ஒரு லட்டு குடுக்குற மாதிரி இப்பெல்லாம் ஜுவல்ஸ் அண்ட் எனிஒன் ஐ வில் பர்ச்சேஸ் சோப் கலெக்ஷன்ஸ். இது பாத்தீங்கன்னா கோல்டர் கோட்டட் வெளியில. நம்ம கொஞ்சம் இப்படியே யூ டர்ன் அடிச்சோம். அதனால நாங்க வந்து மங்களுக்கு வந்திருக்கோம். 8வது லைன்ல இது ரைட், இது லெஃப்ட்ங்க. அது இங்க மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு திருச்சியில எங்க சிஸ்டர்-இன்-லா வீட்டுக்கு வந்திருக்கேன். சேலம் மங்கள்ல ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, சின்ன பிள்ளையார் கையில வந்து ரேடியோல நான் திருச்சி மங்கல் விளம்பரம் கேட்டிருக்கேன், ஆனா பார்த்தது இல்லைன்னு சொன்னாங்க. ரேடியோ கேட்கும்போது பாத்தீங்கன்னா மங்கள் பாத்திரக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விளம்பரத்தை கேட்டுட்டு தான் இருந்தோம். அதனால திருச்சியோ அந்த மாதிரி இடங்களுக்கு நான் போனது இல்லை. ஸோ அவங்க சார்பாகவும் நிறைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு திருச்சி மங்கல் பாத்திரக்கடை செக்ஷன் ஃபுல்லாவே நம்ம சுத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மங்கலுக்குள்ள நம்ம நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து நம்ம கொண்டு போகிற லக்கேஜ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு டோக்கன் கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்காகவே ஒரு பெரிய இடத்த ஒதுக்கி இருக்காங்க. அதே நேர் ஆப்போசிட்டு நமக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பழைய துணிமணிக, பேண்ட்டு, ஷர்ட்டு, சேலை, வெள்ளி ஜரிகை இதெல்லாம் வாங்குற செக்ஷன் இருக்கு. இதுக்கும் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா நம்ம பழைய பித்தளை பாத்திரங்கள், இந்த பழைய இரும்பு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, செம்பு, அலுமினியம், பழைய குக்கரு, மிக்சி இதெல்லாம் வாங்குற செக்ஷன். அதுக்கும் பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸும் இருக்குது, 2 லிஃப்ட்டும் இருக்குது. ஒட்டியே வந்து உங்களுக்கு பெரிய கேஷ் கவுண்டர் ஒன்று இருக்கு. அதுக்கும் முன்னாடி தான் இப்போ நான் உள்ள போயிட்டு இருக்கேன். போற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு பேக் கலெக்ஷன்ஸா தொங்க விட்டு இருந்தாங்க. அதே மாதிரி சைட்ல 2 பக்கமுமே எல்லாமே ஃபுல்லாவே பேக் கலெக்ஷன் தான் இருந்துச்சு. அப்பதான் வந்து ஸ்டாஃப் சொன்னாங்க, இப்போ ஸ்கூல் ரீஓப்பனுக்காக கஸ்டமர் வசதிக்காக நாங்கள் கீழே அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பேகுக்குன்னு ஒரு பெரிய செக்ஷன் தனியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. பர்ச்சேசிங்காக வந்திருக்கோம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேக் வாங்க. When they are coming from Kavalkaranpatti, mostly I will purchasing for Mangal jewels and anyone I will purchasing I will try about any time. எங்களுக்கு மங்கல்ல பேக் வாங்குறது ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம என்ட்ரி ஆகுற சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டோக்கன் கொடுக்குற இடத்துக்கும் பக்கத்துல முத வந்து இந்த ஒத்தக்கல் கிரைண்டரு, நம்ம ட்ரெடிஷ்னல் பாரம்பரியம் மிக்க கிரைண்டர் வந்து லைனா ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. கூடவே பழைய மாடல் வெட் கிரைண்டரும் இருந்துச்சு. எண்டில் வந்து உங்களுக்கு எக்ஸ்லேட்டரு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் சேருங்க வந்து விதவிதமா வந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்பதான் வந்து நம்ம இந்தியாவின் மாபெரும் பாத்திரக்கடல் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ உள்ள என்ட்ரி ஆகவுமே மங்களோட சொந்த தயாரிப்பு ட்ரைப்ளை ஐட்டம்ஸ் ஃபுல்லாக டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. இது வந்து சாம்பிளுக்கு கொஞ்சம் தான் வச்சுருக்காங்க, உள்ள செக்ஷனில் நிறைய இருக்குது. எங்க சைடு ஆண்டி மடத்துலேருந்து வரோம். எங்கள் பொண்ணுக்காக கல்யாண சீர்வரிசை எடுக்க வந்திருக்கோம். இங்கே வந்து மங்கல்ல எடுத்தாக்க வந்து எல்லா ஜாமானும் நல்லா ஒர்த்தாக இருக்குது, எல்லா பொருளுமே நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு கலெக்ஷன் நிறையா இருக்குது. அதனால நாங்கள் வந்து மங்களுக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்ம உள்ள வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்புகிறோம். ஃபர்ஸ்ட் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஸ்கூக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். நியூ மாடல்லேருந்து ஓல்டு மாடல் வரைக்கும் 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4 அடுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது. அது என்னென்ன கலெக்ஷன்ஸ்னு அப்படியே பார்க்கலாம் வாங்க.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல, அங்க ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு எண்டு வரைக்கும் வந்து ரைட் சைடு வந்து டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் விதவிதமா வச்சிருக்காங்க. இந்த 2 ரேக்ல மட்டும் உங்களுக்கு பிளேட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த சும்மா இது இங்க கொஞ்சம் மட்டும் வச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிண்ணா, அடுக்கு, அதே மாதிரி டோப்பு, இந்த மாதிரி ஃபுல்லா வச்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த கடாயும் கொஞ்சம் மாடலுக்கு எல்லாமே டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. பால் பாத்திரம், கடாய், கொத்து மாடல்ல இருந்து பிளைன் வரைக்கும் எல்லாமே இங்கதான் இருக்குது. அதே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வந்தோம்னா நம்ம இந்த மீன் உருளி பாத்திரம் எல்லாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அடுக்கோட வச்சிருக்காங்க. இல்ல ஃபுல்லாவே உங்களுக்கு காப்பர் டோப்பு தான் வச்சிருக்கு. அடிக்கிற பாத்திரம் ரைஸ் வச்சுட்டு ரெஸ்டார் டைம்ல கீழ வந்துரும், சாப்பாடு மட்டும் மேல இருக்கு. இதோட குக்கர் வந்து மேல இருக்கா, மேல இருக்கு, மூணாவது. அதோட பாத்திரம் மட்டும் இதுல இருக்கு. நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு கொத்து மாடல் டைப் வச்சிருக்காங்க. இந்த பாத்திரம் எல்லாம் நல்லா வெயிட்டா இருக்குது. என்ன செட்டின்னு சொல்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே இந்த இடத்துல வச்சிருக்காங்க. பருப்பு சட்டி கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு மேல இது ஃபுல்லாவே. ஃப்ரெண்ட்ஸ், கீழே கொத்து மாடல் டைப்பு, மேல வந்து உங்களுக்கு லேசர் பிரிண்டோட பருப்பு சட்டி இருக்கு. ரெண்டுக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் ரோல. அப்படியே நம்ம கொஞ்சம் இப்படியே யூ டர்ன் அடிச்சோம்னா இங்க ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு தண்ணி காய வைக்கிற பாத்திரம், அதே மாதிரி சாதம் வடிக்கிறதுக்கு மல்டி பர்பஸ் யூஸ் பண்ற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லா வச்சிருக்காங்க. ஹோட்டல் யூசஸோட வச்சுக்கலாம் மேடம், வீட்டுக்கு வச்சுக்கலாம். கெஸ்ட் வந்தா சாம்பார் சட்னி எல்லாம் அழகா டைனிங் டேபிள் வச்சுக்கலாம். நம்ம மேட் ஃபினிஷிங்ல வரும். ஓகே, அதுல இது காப்பர் கோட்டர்ல வரும். வெளியில காப்பர், உள்ள எஸ்எஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம வீட்டு யூஸ்க்கு யூஸ்க்குதாங்க மேடம். நம்ம ஃபர்ஸ்ட் ரோ முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ரோக்கு வந்திருக்கோம். இங்க என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் இதோட மங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக மங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன ஸ்டோர்லேருந்து பார்த்துருக்கோம். இப்போ ஸ்டோர் டெவலப் ஆயிடுச்சு. நாங்கள் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான திங்ஸு, அடுப்பு, கிரைண்டரு எல்லாமே ஃபுல்லாக இங்கே வாங்கியிருக்கோம். திருச்சி கம்பேர் பண்ண வரையும் மங்களில் இருக்கிற ரேட்டை காட்டிலும் மற்ற கம்பெனியில் இருக்கிற ரேட்டு ரொம்ப டிஃபர் அப்படின்னாக்கா மங்கள் மட்டும் தான் கம்மி. குவாலிட்டி நல்லாயிருக்கும், குவான்டிட்டி நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் வாங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரைண்டர் வாங்க வந்திருக்கோம். அந்த ஓல்டு மாடல் கிரைண்டர், பழைய மாடல் காலத்து கிரைண்டர் வாங்க வந்திருக்கோம். இங்கே திருச்சியிலே பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேபிள் டாப் கிரைண்டர் இருக்கு நிறையாவே. ஆனால் ஓல்டு மாடல் கிரைண்டர் அவைலபிளாக எங்கே இருக்குன்னா மங்கள் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். ஸ்டீல்லையும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது, வுட்லேயும் இருக்குது. அது இங்கே மட்டும் தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆயில் கேன் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்படியே கலந்து நெய் ஜாடியும் இருக்குது. இது பழைய மாடலா? ஓகே ஓகே, பழைய மாடல்ல இருந்து உங்களுக்கு நியூவா வந்த கலெக்ஷன்ஸ் வரைக்கும் நெய் ஜாடி ஃபுல்லா வச்சிருக்காங்க. கீழ் ரேக்ல பாத்தீங்கன்னா உண்டியல் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதே மாதிரி இந்த ஃபைபர் மூடியோட உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது, லாக் இல்லாம சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஆயில் கேனுக்குமே வந்து உங்களுக்கு தனியா ஒரு பெரிய ரேக் ஃபுல்லா விதவிதமான கலெக்ஷன்ஸ் கைப்பிடியோட இல்லாம. பாத்தீங்கன்னா மளிகை ஜாமா போறதுக்கு டிரான்ஸ்பர் பாக்ஸஸ் இருக்குங்க மேடம். JVL பிராண்டடு. உள்ள என்ன வச்சிருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஸ்பைசஸ் போட்டுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம என்ன வச்சிருக்கோங்கிறது நமக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியும். கீழே பாத்தீங்கன்னா ஓப்பன்ல இருக்கும், நம்ம உள்ள என்ன வச்சிருக்கோங்கிறது நமக்கு தெரியும். இங்கே இந்த ஒரு மாடல் இருக்கு பாருங்க. இதுலயே ஸ்கொயர் இருக்கு, மாடல் இருக்குங்க, ஸ்கொயர் இருக்கு, ரவுண்ட் இருக்கு. ரவுண்டு மாடல் தான். இந்த இடத்துல கேப் தெரியும் நமக்கு கொஞ்சமா, நம்ம என்ன வச்சிருக்கோங்க பார்க்க. ஃபுல்லா எஸ்எஸ். இந்த இடம் மட்டும் நமக்கு டிரான்ஸ்பரண்டா தெரியுங்க. இந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் மூடியில மட்டும். ஆமாங்க மேடம், இது ஃபுல்லா சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருக்கோம். சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டுக்கலாங்க பாருங்க. மூடியில மட்டும் டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க. இது எல்லாமே அந்த ஐட்டம்ஸ் தான். இது அதே தாங்க மேடம், ஃபைபர் டப்பா தாங்க மேடம். ஓகே, இந்த லைன் ஃபுல்லா ஃபைபர் பாக்ஸ். ரேக்மே பாத்தீங்கன்னா ஃபைபர் டப்பாங்க தாங்க மேடம். ஃபுல்லாவே மல்லிகை ஜாமான் வச்சுக்கலாம், டிரான்ஸ்பரண்டா தெரியும். இந்த 2 லைன் வச்சிருக்கோம் நாங்க. எல்லாம் கேட்டே வாங்குவாங்க டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸஸ் எல்லாமே. இந்த மாடல் பாருங்க. இந்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சம்படம் இருக்குங்க மேடம். ஃப்ளவர் இருக்கு, கோடு போட்ட மாடல் இருக்கு, CD இருக்கு, பொட்டு போட்ட மாடல் இருக்கு.
சின்ன சின்ன 50, 100, 150, 1/4 கிலோ, அரை கிலோ பிடிக்கிறது எல்லாமே இந்த லைன் ஃபுல்லா இருக்குங்க. 5 கிலோ 10 கிலோ வரைக்கும் இருக்கு இந்த லைன் ஃபுல்லா. இந்த ரேக் ஃபுல்லா சம்படம் தாங்க மேடம். இது பாத்தீங்கன்னா இப்ப நியூவா வந்த மாடலுங்க மேடம். இது இந்த ரவுண்ட் ரவுண்டா மாடல், டிசைன் மாடல் வந்திருக்கு. இதுல ஃபிளவர் போட்டிருக்கு பாருங்க. இது கோடு போட்ட மாடல், இது பொட்டு போட்ட மாடல். நம்ம சம்படம் மேடம். இது நம்ம அரிசி பருப்பு கோதுமை இந்த மாதிரிலாம் போட்டுருக்கோம். கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொடுக்கறதுக்கு இதை வாங்குவாங்க. இப்போ முறுக்கு மிக்சர் ஒரு 10 கிலோ கொடுக்குற மாதிரி, இப்போ 100 லட்டு கொடுக்குற மாதிரி இப்பெல்லாம் வாங்குறதுக்கு இதை சூஸ் பண்ணுவாங்க. சம்படம் பார்த்தீங்கன்னா நமக்கு 25 கிலோ வரைக்கும் பிடிக்குங்க மேடம். ஃப்ரெண்ட்ஸ், செம்பு கலெக்ஷன்ஸ், லேசர் பிரிண்ட்டு, பிளைனு, அதுக்கப்புறமா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்பட்டம் வந்து எல்லா சைஸ்லையுமே வச்சுருக்காங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வித செம்பு, பிளைன் மாடல், லேசர் பிரிண்ட்டு, கிளாஸ் ஐட்டம், நவரா செட்டு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிளாஸ் ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்குது. இதெல்லாம் ஜூஸ் கிளாஸு, அது வந்து காஃபி குடிக்கிற கிளாஸ் கலெக்ஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் கலெக்ஷன். அதே மாதிரி குழந்தைங்க உறிஞ்சி குடிக்கிறது வந்து ஸ்டார் டம்ளரும் கலெக்ஷன்ஸும் இங்கே இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு கிட்ஸ் ஸ்பெஷல் தான் வச்சுருக்காங்க. கைப்பிடியோட கிளாஸு, இது நல்லா வெயிட்டாக இருக்குது. பெரிய சைஸ், சின்ன சைஸ், அதே மாதிரி கீழே வந்து உங்களுக்கு இந்த கப்பு வந்து இருக்கிறதே பெரிய சைஸ்ன்னு நினைக்கிறேன். குட்டி குட்டி எண்ணெய் கிண்ணம் ஃபுல்லாக இங்கே வச்சுருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸு, ஸ்டோரேஜ் பாக்ஸு, ஃபைபர் மூடியோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் நியூ மாடலாக இருக்குது. சப்பாத்தி பாக்ஸ், பூரி பாக்ஸும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் வந்து ஹோல்ஸோட எல்லா சைஸ்லேயுமே இருக்குது. நம்ம இந்த கருவேப்பிலையெல்லாம் யூஸ் பண்ணோம்னா கெடாமல் இருக்கும். ஜக்கு, அதுவும் இந்த ரோ ஃபுல்லாகவே இருக்குது. அதுக்கப்புறம் இது நான் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தேன். ஸ்வீட் பிடிச்சு வைக்கவோ, ஐயருங்க வந்து கல்யாணத்துக்கு இந்த பருப்பு தேங்காய்லாம் பிள்ளையார் பிடிச்சு வைக்கிறது அப்படின்னு ஸ்டாப் சொன்னாங்க. கல்யாண வீடுகளில் யூஸ் பண்ணுவாங்களாம். மொத்தமாக 2 செக்ஷன் தான் பார்த்துருக்கோம். இனி அடுத்த 3வது ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வாட்டர் ஜக்குங்க மேடம். இந்த ரோவும் அந்த ரோவும் பார்த்தீங்கன்னா கோல்டு கோட்டடு, வெளியில உள்ள SS கொடுத்துருப்பாங்க. கோல்டு மாதிரி இருக்கும் அது பார்க்கறதுக்கு. மூணாவது ரோ வந்திருக்கோம். இங்க வந்து ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா விதவிதமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே வச்சிருக்காங்க. ஓவல் சைஸ், ட்ரே மாடல், நம்ம இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கிற பிளேட் எல்லாம் இங்க மேல இருக்கு. அதோட வந்து உங்களுடைய பவுல் கலெக்ஷன்ஸ், அப்புறம் நம்ம ரிட்டர்ன் கிஃப்ட் கல்யாணத்துக்கு கொடுக்குற மாதிரி கிண்ணங்கள்லாம் வச்சிருக்காங்க. வீட்டு யூஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு விதவிதமா இருக்கு. பவுல், ஸ்வீட் சாப்பிட்ற பவுல் எல்லாமே இருக்குங்க. ஹோட்டலுக்குள்ள பவுலு, அதெல்லாம் ஹோட்டலுக்கு பிரியாணி இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க அந்த பவுலு. இது ஸ்வீட் சாப்பிட்ற பவுலு. ஓகே மேடம். நம்ம வாட்டர் ஜக் பார்த்தோம் இல்லைங்களா மேடம், அதே டைப் தாங்க மேடம். கோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மூடி வச்சுக்காங்க மேடம். டைனிங் டேபிள்ல கொசு இதெல்லாம் மிக்காம இருக்கிறதுக்காக மூடியோடய நமக்கு வந்துடும். இது ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் போட்டு மூடி வச்சுக்கலாம். வெஜிடபிள்ஸ் மூடி வச்சுக்கலாம். எல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சுக்கிறதுங்க மேடம். பழங்கள்லாம் டைனிங் டேபிள் வச்சுக்கலாம். இது ஜொல் பாக்ஸுங்க மேடம். இது பவுல் ஐட்டம்ஸ். இது இடியாப்பம் மேக்கர், எலக்ட்ரிக்கல்ல வந்திருக்கீங்களா அந்த இடியாப்பம் மேக்கர். இது ஃப்ரூட்ஸ் வைக்கிறது தாங்க மேடம். நம்ம தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஃப்ரூட்ஸு எல்லாமே வச்சுக்கலாம். அழகா டைனிங் டேபிள் வச்சா கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், லுக்காக இருக்கும். இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல தவளை, குடம் லைன் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. பாதி இது பார்த்தீங்கன்னா கவர் போட்டே வச்சிருக்காங்க, ஏன்னா டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக. மிச்சது வந்து நமக்கு வந்து தெரியணுங்கிறதுக்காக ஓப்பன்ல வச்சிருக்காங்க. ஃபைபர் இது பேக்கரிக்கு வாங்குவாங்க மேடம். மிக்சரு அந்த மாதிரிலாம் போட்டுக்கிறதுக்கு. டீ கடையில வடை பஜ்ஜி எல்லாம் போடுவாங்களா அந்த இதுக்கு.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொடாலாம் இருக்கிறதுக்கும் நேர் ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் பிளேட்டுங்க மேடம். கோல்டன் கோட்டனில் இருக்கு, பார்ட்டிஷன் வச்ச மாதிரி பிளேட்டு. இதில் நிறைய ஷேப் இருக்கு, ஓவல் இருக்கு, ரவுண்டு மாடல் இருக்குங்க மேடம். இதில் இந்த சில்ட்ரன்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி, குழந்தைங்களுக்கெல்லாம் வச்சுக்க கொடுக்குற மாதிரி இருக்குங்க மேடம். இதில் 3 லைன் இருக்கு, 3 லைனுமே சாப்பாடு பிளேட் தான். இது ஓவல் கேட்பாங்களா, கோழி முட்டை சைஸில் பிளேட் கொடுங்கன்னு கேட்பாங்க கஸ்டமர்ஸ், அவங்களுக்காக இந்த லைனில் வச்சுருக்கோம். இது ரவுண்டு. இது டிஃபன் பிளேட் பார்த்தீங்கன்னா இது டிஃபன் பிளேட். இதுலேயே சிடி போட்டு வரும், ஃப்ளவர் போட்ட டிசைன்லாம் இருக்குங்க மேடம். இது பாருங்க, பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா படி செட்டுங்க மேடம். பூ கூடைங்க மேடம். அந்த காலத்தில் மூங்கில் எல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்களே, அதுக்கு இப்போவுமே அதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ கோயிலுக்கெல்லாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க மேடம். இந்த லைன் ஃபுல்லாக சாப்பாடு பிளேட்டு. இது சேலம் ஸ்டீல் பிளேட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 3வது ரோ இது வரைக்கும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம 4th ரோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே இங்கே என்ட்ரன்ஸ்ல வந்து எல்லா விதமான ஸ்டோன் கலெக்ஷன்ஸும் இருக்குது. சைடு ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு கரண்டியை தான் விதவிதமா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து நிறைய கஸ்டமர்கிட்ட பேசினேன். அப்போ அவங்க எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கிடைக்காத பொருட்கள் எல்லாமே எங்கள் மங்கள் மங்கலில் தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரேட்டும் வந்து எங்களுக்கு ரீசனபிளாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, சரி சரி சரி, ஓகே ஓகே. பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேக்கரி ஐட்டம். பேக்கரிக்கு யூஸ் பண்ணுற கத்தி எல்லாம் இருக்குது. பேக்கரிக்கு யூஸ் பண்ணுற லைட்டர், லாங் லைட்டரு, பேக்கரிக்கு யூஸ் பண்ணுற கத்தி, இது சோப்பு ட்ரே, லைட்டரு, போர்டு, இது கிச்சனுக்கு போடுற டவல் ரிங்கு, இது ஐஸ்கிரீம் எடுக்கிற ஸ்கூப்பர், இது வந்து கத்தி, லாங் கத்தி, கறிக்கு ஐஸ்கிரீம் வெட்டுறதுக்கு அது மாதிரி யூஸ் ஆகும். பெரிய கத்தி, சாப்பர். இது வந்து ஏதாவது மசாலா அள்ளி போடுறதுக்கு, மிக்சரு அது மாதிரி அள்ளி போடுறதுக்கு. இது பீஸா கட்ரு. இது வந்து என்னதுன்னா பால் எண்ணெயெல்லாம் சூடான பாத்திரம் மூடி வைக்கிறது, ஆவி வெளியே போயிடும். தண்ணி கடைக்கு யூஸ் பண்றது சூப்பு கரண்டின்னு சொல்லுவாங்க. தேக்ஷாலாம் விட்டு மோந்து ஊத்திக்கலாம். இது வந்து எண்ணெய் வடிகட்டுறது. இதெல்லாம் வந்து ஜூஸ் வடி. வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பெருசு கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஜூஸ் வடி தான். இது வந்து டீப் ஃப்ரை பண்றது, எண்ணெய்க்குள்ள அப்படியே விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து கடைக்கு பேக்கரிக்கு யூஸ் பண்ற எக் பீட்டர். இது வந்து தேங்காய் பால் வடிகட்டிக்கலாம். இது சின்னது, டீப் ஃப்ரை பண்றது. ஸ்மால் சைஸு, இது பிக் சைஸு. இதெல்லாம் வந்து டீ வடி. இது எண்ணெய் இல்லாம ஃபுல்கா போடுறது. டிஷ்யூ பேப்பர் ஸ்டாண்டு, மெஷர்மெண்ட் கப்பு, எம்எல் அளக்கிறது, 30-60 அளக்கிறது. டீ கடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எஸ்எஸ் கட்டிங் போர்டு. இது வந்து டேபிள் அப்படி ஃபிட் பண்ற மாடலும் இருக்குது. இது வந்து நார்மல் மாடலு. இது டேபிள்ல ஃபிட் பண்ற மாடலு, ஆடாது. இது வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சனுக்கு யூஸ் பண்ணலாம். எஸ்எஸ் ஸ்டாண்டு. இது வந்து கார்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேல ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்ட் கலெக்ஷன்ஸ். கீழே ஃபுல்லா நம்ம பாத்திரம் கழுவி வைக்கிற கூட எல்லா சைஸ்லயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல இருக்கு.
4th லைன் பாத்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்ப 5th ரோ எப்படி இருக்கு, 5th லைன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் என்ன கலெக்ஷன்ஸ்ல? கங்கால மேடம், இது வந்து அரிசி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பத்தாவதுக்கு இந்த எங்கேயாவது வெளியே போனோம்னா சாப்பாடு எடுத்துட்டு போகலாம். மூடியோட நல்லா மூடி வந்து உனக்கு நல்லா டைட்டா இருக்கும். சாப்பாடு கெட்டு போகாது. அப்படியா? சூப்பர். இது ஒரே சைஸ்ல தானடா இருக்கு? சைஸ் எல்லா சைஸுமே இருக்கு. எல்லா சைஸும் இருக்கா? ஆல் சைஸ் அவைலபிள். இது வந்து மேடம் காய்வடி. இது வந்து சில்வர்ல வரது மேடம். இது வந்து நெட்ல வரது. இதெல்லாம் ஜல்லடை இல்லையா? சல்லடையில சிங்கிள் எல்லா சைஸும் இருக்குது. எல்லா சைஸும் இருக்குது. இதுலயே அரிசி கோதுமை எல்லாம் சலிக்கிறதெல்லாம் இருக்கு. அது வந்து பழங்கள் வச்சுக்கிறது. இங்க இருந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மசாலா பாக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. காப்பர் கோட்டிங், பிளைன், அதே மாதிரி கொத்து மாடல். இந்த ரோ ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு மசாலா பாக்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம லைனா ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட் சைடு இந்த இடம். இது ஃபுல்லா உங்களுக்கு மசாலா பாக்ஸ் கலெக்ஷன்ஸ். இது அதோடய உங்களுக்கு இந்த பூரி சப்பாத்தி போடுற பாக்ஸும் வச்சிருக்காங்க. இப்ப நியூவா வந்ததா? இப்ப இந்த அஞ்சரை பெட்டி கலெக்ஷன்ஸ் வந்து நியூவா வந்த மாடல்னு சொல்றாங்க. இதுல மொத்தம் உங்களுக்கு 9 பாக்ஸ் இருக்கு. ஒவ்வொரு பாக்ஸுமே வந்து 50 கிராம் பிடிக்கிற அளவுக்கு இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் வந்து உங்களுக்கு நியூ மாடல், டிரான்ஸ்பரண்டா தெரியுற மாதிரி மசாலா பாக்ஸ். இது நம்ம சேலம் மங்கள்லயும் இந்தியாரம் வந்திருக்கோம். இதுலயும் வந்து உங்களுக்கு 9 மசாலா பாக்ஸ் இருக்கு. 50 to 75 கிராம் வரைக்கும் பிடிக்கும். இது மசாலா பாக்ஸ் இல்லாம 2 in 1 உங்களுக்கு நட்ஸும் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்க செம கியூட்டா இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதோட வந்து உங்களுக்கு 5th லைனோட ஆப்போசிட் சைடு இப்போ 5th ரோல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம 5th ரோக்கு வந்திருக்கோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து கேஸ்ட் அயர்ன் கலெக்ஷன்ஸ். அதோட வந்து உங்களுக்கு இங்க இருந்து நான்ஸ்டிக் கலெக்ஷனும் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. அது அப்படியே ரோ போய்கிட்டே இருக்குது. கேஸ்ட் அயர்ன்றப்ப உங்களுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சீசனிங் பண்ணாம வரும், நம்ம பழகணும். இது பழக தேவையில்ல. அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போனோடனே வாஷ் பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். துரு பிடிக்காம இருக்கிறது, கொஞ்சம் கீழே போட்டா டேமேஜ் ஆகாம இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இப்ப வந்திருக்க நியூ கலெக்ஷன் சைஸும் இருக்குது. வெரைட்டிஸ்னா ஃப்ரை பேன், கிரில் பேன் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இதுல. இப்போ நம்ம வெரைட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதுலேயே இது கடாய் டைப்பு, பிரியாணி பாட்டு, ஆப்பச்சட்டி, இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறையா இருக்குது. அப்படின்றப்ப இது ஸ்மூத்னஸாக இருக்கும், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ்னா பயப்படுவாங்க, கீழே போட்டால் இதாக இருந்தாலும். ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சுற்றிலும் லப்பர் கொடுத்துருப்பாங்க. அப்படின்றப்ப கீழே போட்டாலும் உடையாது, நம்மளுக்கு அன்பிரேக்கபிள் தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ காஸ்ட் அயர்ன் நான்ஸ்டிக் ஐட்டம்லாம் பார்த்தோம். அதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்க்கையிலே வந்து அது என்னென்ன ப்ராடக்ட்னு தெரியுது. ஸோ நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணால் வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அதனால் சும்மா அப்படியே ஒரு கிளிப்பிங். இங்கேயும் நமக்கு ஃப்ளைட்லாம் இங்கே வச்சுருக்கோங்க மேடம். இங்கே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறதுக்கு அதுக்கெல்லாம் இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் மாடல்ஸ் வச்சுருக்கோம். இங்கே ட்ரே எல்லாம் வச்சுருக்கோம். இது எல்லாமே ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு வாங்குவாங்க. 60வது கல்யாணம், 80வது கல்யாணம், பலகாப்பு, இந்த மாதிரி காது குத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இங்கே வச்சுருக்கோம். நாங்கள் ஃப்ளைட்டு, ட்ரே, எல்லா வெரைட்டிஸ் மாடல்ஸும் இங்கே வச்சுருக்கோங்க மேடம். தாம்பூலம், சீர் வைக்கிறதுக்கு தாம்பூலம், அந்த எல்லாமே வச்சுருக்கோம் பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே தூக்கெல்லாம் மாட்டியிருக்கோம். பால் தூக்கு, எண்ணெய் தூக்கு, ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே மேலே மாட்டியிருக்கோங்க மேடம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சாம்பார் வழி எல்லாமே இங்கே வச்சுருக்கோங்க. ஹோட்டலுக்கு, மண்டபத்துக்கு, ஹோட்டலுக்கு இதெல்லாம் வாங்குவாங்க. இது பாத்ரூம்
யூஸ்க்கு உண்டான பக்கெட்டுங்க தனியாக வச்சுருக்காங்க பாருங்க. அஞ்சு ரோ பார்த்துருக்கோம், இன்னும் ஒரு 3 ரோ இருக்கு. என்னென்ன கலெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 6th ரோவில் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குற டிஃபன் பாக்ஸ் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு தொட்டிலுக்கு நடுவில் வைக்கிற அந்த வுட்டில் கட்டை, அதுக்கப்புறம் இந்த ரோ பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் எஸ்எஸ்ல இருக்கு, இட்லி குக்கர் இருக்கு. இது இந்த லைன் ஃபுல்லாக இட்லி குக்கர். இந்த ரோ 3 லைன் பார்த்தீங்கன்னா இட்லி குக்கர். இது இட்லி பாத்திரம், ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், துணியும் போட்டுக்கலாம். 2 in 1 இது எல்லாமே. இந்த லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 2 in 1 தாங்க மேடம். ஸ்டீமர் பிளேட்டோடய வந்துடும். ஸ்டீமர், மினி இட்லி எல்லாமே செட்டாக உள்ளது வந்துடும். இது பார்த்தீங்கன்னா சேலம் ஸ்டீல் இட்லி பானை, துணி போடுறது, துணி மட்டும்தான் போட முடியும். பழைய டைப் ட்ரெடிஷ்னல் மாடல் இது எல்லாமே. இது எல்லாமே இது மேலே உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 in 1. ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம், கிளாத்தும் போட்டுக்கலாங்க மேடம். குக்கருக்கு செப்பரேட்டாக பிளேட் வாங்குவாங்களா அதுங்க மேடம், ஆயில் அப்ளை பண்ணுறது. இதில் பார்த்தீங்கன்னா மினி இட்லி இருக்குங்க மேடம், ரெக்டாங்கிள், ஹார்ட் ஷேப், குழந்தைங்களுக்குலாம் பேபிஸ்க்குலாம் கொடுக்கலாங்க மேடம். நிறைய டிசைன் இருக்குது. இது முக்கோண மாடல் இருக்குது. இது மினி இட்லிங்க மேடம். பார்த்தீங்கன்னா புட்டு குடம்புலாம் இங்கே இருக்குது. இது பாத்திரத்தோடய வந்துடுங்க மேடம். இது வந்து குக்கர் மேலே வெயிட்டுக்கு பதிலாக வச்சு செய்யறது பண்ணிக்கலாம். இது அழகா கொட்டாங்குச்சி மாடலில் வருங்களா, சிரட்டை புட்டுன்னு சொல்லுவாங்கங்களா அது. இது குக்கர் மேலே, இதுவும் அதே டைப் தான், கொலா டைப்புங்க மேடம். இது கொலாலே இது கொஞ்சம் அது ரவுண்டாக வரும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாடலாக வரும், பிராண்டடில் வரும் மேடம். இது லைன் பார்த்தீங்கன்னா பால் குக்கருங்க மேடம். இது எல்லாமே நமக்கு பால் குக்கர் தான் மேடம். அகல டைப் இருக்குது, ஒயர டைப் இருக்குது. இதெல்லாம் ஒயர டைப்புங்க மேடம். இது பார்த்தீங்கன்னா அகல டைப்பு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ட்ரை பிளேங்க மேடம். இது எல்லாமே கம்பெனி தான். இந்த ரோ பார்த்தீங்கன்னா ட்ரை பிளே எல்லாமே வச்சுருக்கோம், பிராண்டட் வச்சுருக்கோங்க மேடம். இது ஃபுல்லாக இது பிளாட்டினா மாடல். இது ட்ரை பிளேட். தூக்கெல்லாம் இங்கிட்ட வச்சுருக்கோங்க மேடம். தூக்கு, ஹோட்டலுக்கு உண்டான ட்ரே, கீழே லைன் பார்த்தீங்கன்னா அருகாமனை எல்லாம் இருக்குது, உட்டு ஸ்டீலு ரெண்டுமே வச்சுருக்கோம். 1/2 லிட்டரு, 1 லிட்டரு, 3/4 லிட்டரு வரைக்கும் நாங்கள் சைஸ் வரையும் வச்சுருக்கோம். இது எல்லாமே ஹோட்டலுக்கு உண்டான ட்ரே, ஸ்வீட் ட்ரே, சர்விங் ட்ரே எல்லாமே. இந்த லைன் ஃபுல்லாகவே அதுதாங்க மேடம். இது எல்லாமே தூக்கு. இது வந்து டோக்லா இட்லி செய்வாங்க இல்லைங்களா, தட்டு இட்லி, காரக்குடி இட்லி, பெரிய இட்லி செய்கிறதுங்க மேடம். இது இடியாப்பத்தட்டுங்க மேடம். இடியாப்பத்தட்டு 4 உள்ளது, 3 உள்ளது, 5 உள்ளது வருங்க மேடம். லைன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தூக்கு வச்சிருக்காங்க மேடம். 3 ரேக் வச்சிருக்கோம். சின்ன சைஸ்லேருந்து ஒரு மீடியம் சைஸ் வரைக்கும் இங்கே இருக்குது. இதுக்கு மேலேனா மேலே மாட்டியிருப்போம். அதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது, கலெக்ஷன்ஸ் இருக்குது. பாருங்க, இது ஃபுல்லாக தூக்கு தான் நமக்கு. கோயிலுக்கெல்லாம் எண்ணெய் கொண்டு போகிறதுக்குலாம் அங்கே இருக்குது, சின்ன சைஸு. பாருங்க, பார்த்தீங்கன்னா கோயிலுக்கெல்லாம் நம்ம போனோம்னா எண்ணெய் கொண்டு போகலாம், அதுக்கு க்யூட்டாக அழகாக இருக்குங்க மேடம். அது எல்லாம் எல்லாத்துக்கும் கோயில் யூஸ்க்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க மேடம். பாருங்க, இது எல்லாமே வால் பாத்திரம், சாஸ்பேன். இது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஸ்டாண்டுங்க மேடம். இது ஃபைபரில் இருக்குங்க மேடம். இது எஸ்எஸ்ல இருக்கு, ஸ்டீல் சிலிண்டர். நீங்கள் பார்க்குறது லைன் எல்லாமே சாஸ்பேன் வச்சுருக்கோங்க மேடம். வால் பாத்திரம், பால் காய்ச்சறது ஃபுல்லாகவே இந்த லைன் ஃபுல்லாகவே நமக்கு சாஸ்பேன் தாங்க மேடம். நாலு லைன் பார்த்தீங்கன்னா வால் பாத்திரம் வச்சுருக்கோம். இது ஃபுல்லாகவே கேஸ்லேயும் வச்சுக்கலாம், கரண்ட் அடுப்புலேயும் வச்சுக்கலாம். 2 in 1 தாங்க மேடம். கீழே பார்த்தீங்கன்னா மொரம்லாம் இருக்குது, மொரம் எல்லாமே நாங்கள் வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கொத்து செட்டிம்பாங்க, இந்த ஹோட்டல்ல எல்லாம் வச்சுருப்பாங்களே, சட்னி, சாம்பார் இந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்களா, ஏதாவது விசேஷத்துல எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ஹோட்டலுக்கு இந்த மாதிரி மேடம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குலாம் வச்சுக்கலாம் கொத்து சட்டி. இதில் 3 உள்ளது இருக்குது, இதில் 4 உள்ளது இருக்குங்க மேடம். தேவைக்கேற்ப பார்த்து வாங்கிக்கலாங்க மேடம். வரைக்கும் 6th லைன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ வந்து 7th லைனுக்கு போகலாம் வாங்க. அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா பேஷன் இருக்குது, திருமண மண்டபத்துக்கு உண்டான பேஷன், வீட்டுக்கு இந்த மாவுலாம் பிணையறதுக்கெலாம் வாங்குவாங்க. இப்போ இந்த கேக் இதெல்லாம் கலக்கிறதுக்கெலாம் வாங்குவாங்க இல்லைங்களா, அதுக்கு இது யூஸ் ஆகும். குழந்தைங்க காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம், அலசிக்கலாம். இது எல்லாமே நமக்கு பேஷன் தான். சப்பாத்தி மாவு பிணையிறது வீட்டுக்கு இதுக்கெல்லாம் வாங்கிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேக் கலக்கிறதுக்கு, சாதம்லாம் அள்ளி போட்டுக்கலாம், வீட்டு யூஸுக்கு.
இப்போ இது பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்குற தட்டு எல்லாமே இந்த லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா நமக்கு அதுதான் ரிட்டர்ன் கிஃப்ட் தாங்க மேடம். பவுலு இங்க பாருங்க, இது எல்லாமே ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது தாங்க மேடம். பவுலு இந்த வளகாப்புக்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி, இது ஃபுல்லாவே ரிட்டர்ன் கிஃப்ட் தாங்க மேடம். சின்ன சைஸ்ல இருந்து பிக் சைஸ் வரைக்கும் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். இப்ப பேசன்ல இது கொஞ்சம் பெருசு, லைட் வெயிட், கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வாங்குவாங்க. நிறைய மாடல்ஸ் இருக்கு. இது பாருங்க, தட்டு கீழே பேசன் தாங்க மேடம். இதுல பாத்தீங்கன்னா லைட் வெயிட் வச்சிருக்கோம், ஹெவியாவும் வச்சிருக்கோம். ரெண்டு மிக்சடா தான் இருக்குங்க மேடம். ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் தான். 7th லைன்லயே பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் தான். உங்களுக்கு பெரிய ரோவே வச்சிருக்கோம் நாங்க. இதுல 100 பீஸ், 500 பீஸ், 1000 பீஸ்னா கூட நம்ம வாங்கிக்கலாங்க மேடம். கம்மியான பட்ஜெட்ல இருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்குங்க மேடம். ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ட்ரெடிஷனல் மாடல்ல இருந்து நியூ மாடல் வரைக்கும் நாங்க எல்லாமே வச்சிருக்கோங்க மேடம். பாக்கிறதுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரி இருக்கும், ஆனா ஹாட் பாக்ஸ் இல்ல. இது மூடி போட்டிருக்கு, நம்ம ஏதாவது எடுத்து வச்சுக்கலாம். வெளியில எங்கேயா போனா சாப்பாடு, டிஃபன் இந்த மாதிரி ஏதாவது எடுக்கலாம். ஒரு 2 பேத்துக்கு 3 பேத்துக்கு எடுக்கிறதுனா எடுத்துக்கலாங்க மேம். அழகா இருக்கும், கியூட்டாகவும் இருக்கும். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இன்னொரு மாடல் இருக்கு பாருங்க. ஹாட் பாக்ஸ் தான் எல்லாருமே வரவங்க சொல்லுவாங்க, ஆனா இது ஹாட் பாக்ஸ் கிடையாது. ஹாட் பாக்ஸ் மாடல்ல கிஃப்ட் கொடுக்கறதுக்காக நாங்க கொடுத்துருக்கோம். இதெல்லாம் நல்லா அழகாவும் இருக்கும், பார்த்தோன்னே கஸ்டமர்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க மேடம். எல்லாம் பாக்குறதுக்கு ஹாட் பாக்ஸ் மாதிரியே இருக்கு இல்லைங்களா, அந்த பேட்டர்ன்லயே இருக்கு. இந்த ரோ ஃபுல்லாவே நமக்கு அதுதான். பாருங்க கீழே எல்லாம் பாருங்க. ஆமாங்க, இந்த டிஷ்ஷுமே ரிட்டர்ன் கிஃப்டா கொடுக்குறாங்க மேடம். இந்த மாதிரி எல்லாம் வாங்கி போறாங்க. நமக்கு டைனிங் டேபிள் எடுத்து வச்சுக்கலாம். சட்னி, சாம்பார், காய் பொரியல் இந்த மாதிரி எல்லாமே நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க நிறைய மாடல்ஸ் வச்சிருக்கோம். சின்னது பெருசு எல்லாமே கலந்து வச்சிருக்கோங்க மேடம். இது எல்லாமே அதுக்கு தான். குழம்பு இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பேக்கிங்கோடய நாங்கள் வச்சிருக்கோம். பண்ணி நீட்டா கொடுத்துருவாங்க மேடம். நம்ம 7th லைன் முடிச்சிட்டோம். அதுக்கு ஆப்போசிட்ல நம்ம ட்ரைப்ளே பார்த்தோம். ஃப்ரண்ட்ல பார்த்தோம் இல்லைங்களா, மங்களன் மங்கள் பிராண்ட் தனியா நம்மளோட சொந்த தயாரிப்பு இங்க ஃபுல்லா வச்சிருக்கோம் நாங்க. பாருங்க ஃபுல்லாவே ட்ரைப்ளே தான். இது மங்கள் பிரியாணி பாத்திரம், இது சாஸ் பேன், வடசட்டி, டீப் ஃப்ரை எல்லாமே பண்ணிக்கலாம். ஒட்டாது, அடி பிடிக்காது. பக்கத்துல கம்பெனி ஐட்டம் வச்சிருக்கோங்க மேடம். ஹாக்கின்ஸ் இருக்கு, வினோத் பிராண்டட் இருக்கு. இது பாத்தீங்கன்னா டீப் கடாய், இதுல டீப் ஃப்ரை பண்றதுக்குலாம் அழகா இருக்கும், அடி பிடிக்காது, குவாலிட்டியா இருக்கும் மேடம். இது நம்ம ஒரு வழியா 8th row வந்திருக்கோம். ரைட் சைடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீமர் ஐட்டம், அதோட வந்து இந்த கம்பெனிக்கெல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க. கிச்சன் ஐட்டம் 15, 13 அந்த மாதிரி அது ஃபுல்லாவே இந்த சைடு வச்சிருக்காங்க. இந்த சைடு ஃபுல்லாவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஷ் ஐட்டம் வச்சிருக்காங்க. அது அப்படியே ஒரு கிளிப்பிங் பார்த்தோம்னா ஸ்டீமருமே இங்க வச்சிருக்கோங்க மேடம். இந்த 3 லைன், இங்க ஒரு லைன், இந்த லைன், இந்த லைன், சாதம் வடிக்கிறது எல்லாமே டோட்டலா இங்க வச்சிருக்கோம். ஸ்டீமர், சாதம் வடிக்கிறது எல்லாமே இந்த லைன் ஃபுல்லா வச்சிருக்கோங்க. இந்த 4 லைன், இந்த 4 லைன் எல்லாமே வச்சிருக்கோங்க மேடம். இந்த பாத்தீங்கன்னா கம்பெனிக்கு எல்லாம் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுப்பாங்க இல்லைங்களா, ஸ்டாஃபுங்களுக்குலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பக்கம் வச்சிருக்கோம். 7 பீசஸ், 9 பீசஸ், 11 பீசஸ் உள்ள எல்லா ஐட்டமும் இந்த பக்கம் வச்சிருக்கோங்க மேடம். ரோ ஃபுல்லாவே அதுதான் கம்பெனிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது தான். கிஃப்ட் கொடுக்கறதுக்கு தான் வாங்குவாங்க. இது கொஞ்சம் காப்பர் கோட்டர்ல வருங்க மேடம். பாட்டம் திக்னஸா இருக்கும். குக்கிங் தான், குக்கிங் அண்ட் சர்விங் தான். காப்பர் கோட்டர்ல வருங்க மேடம். இதுல சின்னது பெருசு எல்லாமே இருக்கு. இது சின்ன சைஸ், இது பெருசு, ஆக பெருசு வரைக்கும் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். லைன் ஃபுல்லா பாத்தீங்கன்னா சர்விங் ஐட்டம் தான். கிச்சனுக்கு உண்டான ஐட்டம் எல்லாமே, டைனிங் டேபிள்ல பரிமாறுறது எல்லாமே அதான் வச்சிருக்கோம். இந்த லைன் ஃபுல்லாவே அதாங்க மேடம். இது பாருங்க ஓவல் டைப்பு இந்த மாதிரி இருக்கும். இதுவும் அப்படிதான், நம்ம வீட்டுக்குலாம் கொடுக்கலாம். வீட்டில் சமைச்சு எடுத்து வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க ஃபேன்சியாக லுக்காக இருக்கும். பால்லாம் காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாங்க மேடம். பார்க்கறதுக்கு பால் குக்கர் மாதிரி இருக்கும், ஆனால் பால் குக்கர் கிடையாது. நம்ம பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் இது பாருங்க. இது எல்லாமே நம்ம பரிமாறு தான். நம்ம அங்கே பார்த்தோம் இல்லைங்களா ஓவல் டைப்பு, அதுலேயே இதில் கைப்பிடி வச்ச மாடல் மேடம். பரிமாற ஐட்டம் தாங்க மேடம். இது பார்க்கறதுக்கு பிரியாணி பாத்திரம் மாதிரி தான் இருக்கும், ஆனால் பிரியாணி பாத்திரம் இல்லை, சர்விங் ஐட்டம் தான் இது. ஓகேங்களா, ஃபுல்லா பாருங்க. இதெல்லாம் நமக்கு சைஸ் சரியா இருக்கு. இது கிஃப்ட் கொடுக்கறதுக்கும் வாங்குவாங்க. பாருங்க இது எல்லாமே சின்னது பெருசு, குழம்பு, ரசம், பொரியல், தயிர் அந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேறொரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.